ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்ப சூப்பரான பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்ய போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்சாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறப்ப ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதை கூட சேர்த்து விட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு 2 மீடியம் சைஸு கேரட்டை துருவி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ கேரட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு பாதி குடமிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்து விட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே வந்து ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு தோசை தவா ஒன்று வச்சு அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய்யோ பட்டரோ சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு இது மாதிரி ஒரு ப்ரெட்டு துண்டு எடுத்து அதில் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். சேர்த்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இது மேலேயே இன்னொரு ப்ரெட்டு துண்டை வச்சுக்கோங்க. இப்போ இது தவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு பிளேட் எடுத்து நல்லா இதை அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக இன்னொரு பிரெட்டு நம்ம போட்டுக்கலாம். இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ரொம்பவே சூப்பரான பிரெட் சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் டின்னருக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபி வந்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.